ஸ்டீல் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்லைன் டெலிவரியை இன்னுமே வந்து சீக்கிரமா வந்து ஆக்க போறாங்க. 7 நாள் வந்து இப்போ ஆன்லைன் டெலிவரி இருக்கிறத 3 நாள்ல வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேஷன் ஐடி இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஆன்லைன் சேல்ஸ் மட்டுமே 500 கோடி ரூபாய் பர் மந்த் வந்து இங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இங்க டாடா ஸ்டீலுக்கு. ஸோ 500 கோடி ரூபா வந்து பர் மந்த் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆன்லைன் சேல்ஸை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஆன்லைன் டெலிவரி வந்து இன்னும் ஃபாஸ்டா வந்து கொடுக்கலாம். எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஏஐலாம் வச்சு இன்டெகிரேட் வந்து உள்ள பண்றாங்க. B2Bக்கு காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. அண்ட் தென் DCAன்ற வெப்சைட் வந்து B2SMEக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஆசியானான்றத வந்து B2Cக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இதை எல்லாமே ரியல் டைம் ட்ராக்கிங்கா வந்து எடுத்துட்டு வந்து ஸோ ஆன்லைன் சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ற விதத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து மெயினா சேஃப்டி ஃபர்ஸ்டா தான் வந்து இருக்கணும் அப்படின்றத ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏஐ கூட பிளஸ் ஜியோ ஃபென்சிங்காவும் அண்ட் தென் வீடியோ அனாலிட்டிக்ஸ் மூலமா அந்த ப்ராடக்ட் கரெக்டா டெலிவரி ஆகுதா, சேஃப் அண்ட் செக்யூரா வந்து டெலிவரி ஆகுதா, எந்த டேமேஜ் எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜியோவோட ஐபிஓ வந்து வரப்போது நீங்க ஜியோ யூசரா இருக்கீங்க அப்படின்னா ஜியோ ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிப்பீங்க. சரி, ஓகே, இப்போ இந்த ஜியோ ஐபிஓ பத்தி என்ன இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஜியோ ஐபிஓ வந்து 2026 வந்து வர பிளான்ல வந்து இருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூவேஷன்ஸ் வந்து 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் கோடியா வந்து இருக்கு வேல்யூவேஷன்ன்றது. இந்த கம்பெனிக்கு பேக்ரவுண்ட்ல பெரிய பெரிய கம்பெனிஸா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இங்க மெயினா யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெட்டா வந்து 9.9% இதுல வந்து ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. கூகுள் வந்து 7.7% கிட்ட வந்து ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டேக்ன்றதே ரொம்ப பெரிய ஸ்டேக் இதுல வச்சிருக்குது. இதை வந்து டபுள் பண்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐபிஓ சைஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,000 இருந்து 60,000 கோடி வந்து இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. புதுசா வந்திருக்க செபியோட ரெகுலேஷன்ஸ் படி நீங்க ஸ்டேக் டெலியூஷன் பண்றீங்க அப்படின்னா 2.5% இருந்து 2.75% தான் வந்து ஸ்டேக் டெலியூஷன் வந்து பண்ண முடியும். சோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 25,000 இருந்து 30,000 கோடி தான் வந்து இஷ்யூஸ் வந்து வரலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ ஓவராலா இப்போ வரைக்கும் இருக்க டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்க ஜியோக்கு வந்து இருக்காங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், அதாவது ஒரு யூசர் கிட்ட இருந்து அவங்க சம்பாதிக்கிறது வந்து 209 ரூபா வந்து இருக்கு மந்த்லி வந்து பார்க்கும்போது. இவங்களோட மோட்டோ இப்போ வந்து 5G ஃபோக்கஸ்ல வந்து இருக்குது. இதுலயே 220 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்க 5Gக்கு வந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் பாதி சப்ஸ்கிரைபர் தான் 4Gல வந்து இருக்காங்க. அவங்களும் ஷிஃப்ட் அவுட் வந்து ஆயிடுவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த 4G பிளேயரா வந்து உள்ள வந்து இங்க டிஜிட்டல் இனோவேஷன் நிறைய மாத்தினாங்கன்றது அது உண்மைதான். அது யாராலையும் வந்து மறுக்க முடியாது. சோ அவங்க ஃப்ரீயா உள்ள வந்து இன்னைக்கு டிஜிட்டல் அடாப்டேஷன்ல நம்ம இந்தியா வந்து அடுத்த லெவல் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சோ இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போது இவங்களோட மோட்டோவே என்னவா இருக்கு அப்படின்னா ஏஐ எவ்ரிவேர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏஐ எல்லா இடத்துலயும் இருக்கு, அது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதான் இவங்க மோட்டோவா வந்து இருக்கு. இதுல இந்த ஜியோ ஏர் ஃபைபர் அண்ட் இவங்களோட சப் பிராண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்து வரப்போது வரட்டும், அந்த டைம்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு விஷயம் நமக்கு வந்து தெளிவா தெரியும், இது வந்து கண்டிப்பா ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆகும் அப்படின்றது வந்து தெரியும். ஏத்தர் எனர்ஜி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா இஎல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து இந்த பிரீமியம் ஸ்கூட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ற ஒரு விதமா இருக்கு. அந்த பிரீமியம் மார்க்கெட் ஷேரை ஈவில் வந்து பிடிக்கிற பிளான்ல இந்த ஒரு இஎல் பிளாட்ஃபார்ம் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இது என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். 6 வருஷமா 450 ஆர்கிடெக்டை வச்சு இந்த இஎல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஜென் ஸ்கூட்டர்ஸ் வந்து பவர் அப் பண்ற விதமா வந்து இதை லான்ச் பண்ண போறாங்க. இதுல வந்து டிஃபரெண்டான பிரைஸ் ரேஞ்ச் அண்ட் தென் டிஃபரெண்டான யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. அப்படின்னா ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட யூஸ் கேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கான பிரைஸ் ரேஞ்ச் வேற மாதிரி வைப்பாங்க. இதை வந்து ஸ்போர்ட்ஸ் மோடா யூஸ் பண்ண போறாங்க. அதாவது இந்த ரைடிங் வந்து அதிகமா வந்து எதிர்பார்க்கற வந்து ஸ்பீட் அதிகமா போகணும்னு எதிர்பார்க்கற ஜென்சிஸ் மாதிரி இருக்காங்க. அந்த ரைடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு ஸ்கூட்டர்ஸ் அந்த நீங்க பிரீமியம் லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு ஒரு ஸ்கூட்டர், அதுக்கான டிஃபரெண்ட் பிரைஸ். இப்போ இந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த ஹெவி ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கல. அந்த இதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இவங்களோட பேட்டரிக்கு இதுக்கப்புறம் அந்த ஹெவி ரேர் எர்த் மேக்னெட் வந்து தேவையில்லை அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ அது டிபெண்டன்ஸா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை எதனால குறைக்கிறாங்க அப்படின்னா சைனா கிட்ட இருந்து தான் இது வந்து அதிகமா வரணும். சோ சைனா கிட்ட இருந்து வரதுக்கான அந்த மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் வந்து இருக்கிறதுனால அதை வந்து நாங்க கம்மி பண்ணி வேற ஒரு விதமா இந்த பேட்டரிஸ் வந்து தயாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் இந்த இஎல் பிளாட்ஃபார்ம் எப்படி ஏத்தருக்கு வந்து பிளஸ் பாயிண்டா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. சன் டிவியோட கலாநிதி மாறன் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அவரோட சேலரி டீடைல்ஸ் வந்து வந்திருக்கு. அது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் அவங்களோட டாட்டரான காவியா மாறனோட சேலரி டீடைல்ஸும் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. சோ அது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சன் டிவி நெட்வொர்க் குரூப் இருக்கிறதுல பெரிய நிறுவனமா இருக்கு. அது ஷேர் மார்க்கெட்ல வந்து லிஸ்டா இருக்கு. சோ ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன ரீசனால அவங்க சேலரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது 175 கோடி ரூபா வந்து கம்பைண்டா வந்து எடுத்திருக்காங்க சேலரியா. அதாவது பர் இயருக்கு 175 கோடி ரூபா கலாநிதி மாறன் அண்ட் தென் அவங்களோட ஒய்ஃபான காவேரி கலாநிதி இவங்க 2 பேரும் சேர்ந்து 175 கோடி ரூபா வந்து சேலரியா வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேருமே 87.5 லட்சம் கோடி வந்து தனித்தனியா வந்து சேலரியா ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ கம்பைன் பண்ணும்போது 175 கோடியா வந்து வருது. இதுல பேசிக் பேவா வந்து பார்க்கும்போது 13 கோடி சில்லற தான் வந்திருக்கு. 73 கோடி ரூபா வந்து இங்க போனஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க போனஸ் அண்ட் அதர் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ அது எல்லாமே சேர்ந்து 73 கோடி ரூபா.
ஸோ 13 + 73 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அண்ட் தென் இருக்கிற அந்த லேக்ஸ்லாம் வந்து கம்பைன் பண்ணும்போது இவங்களுக்கு 87 கோடி ரூபா வந்து சேலரியா வந்து ரிசீவ் ஆகுது. அண்ட் தென் அவங்க டாக்டர் ஆன காவியா மாறனுக்கு வந்து 1,09,00,000 ரூபா வந்து சேலரியா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்க சேலரி மட்டுமே. இதை தாண்டி இவங்க அதிகமா சம்பாதிக்கிறது வந்து அந்த டிவிடன்ஸ் வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இங்க சேலரி வந்து தனியா ரிசீவ் பண்ணுமோ அந்த சேலரி மட்டுமே இது. அண்ட் தென் இதை தாண்டி டிவிடெண்டா அவங்க ரிசீவ் பண்றது வந்து 443 கோடி ரூபாய் டிவிடெண்டா மட்டும் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இயர்ல வந்து எடுத்தது 406 கோடியா இருந்துச்சு. இப்ப 443 கோடியா வந்து இருக்கு. டிவிடெண்டா எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனியோட அதிக ப்ரமோட்டர் ஸ்டேக் வச்சிருக்குது இவங்க தான். 75% ப்ரமோட்டர் ஸ்டேக் இவங்க தான் ஓன் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தான் ரிசீவ் ஆகும். ஓவராலா நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி 600 கோடி ரூபாய் கிட்ட வந்து வந்துரும். அவங்களோட இயர்லி சேலரி அண்ட் தென் டிவிடெண்ட்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணும்போது இந்த சன் நெட்வொர்க் கிட்ட வந்து மட்டும். சோ இங்க அதர் எம்டி அண்ட் சிஓ அண்ட் தென் சிஓவா இருக்க இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அண்ட் தென் ஹீரோ மோட்டோகார்ப், எல்என்டியோட சுப்பிரமணியம், பஜாஜ் பினான்ஸ், HCL டெக் இவங்க எல்லாரோட சிஓட சேலரியை விட இவங்க வந்து அதிகமாக தான் சேலரி ஏர்ன் பண்றாங்க. எல்லாருமே 100 கோடி ரூபாய் பிளஸ்ல தான் வந்து சேலரி ஏர்ன் பண்றாங்க. பட் அவங்களோட இவங்க அதிகமாக தான் சேலரி தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆகஸ்டோட 2025 ஐபிஓ ரெக்கார்ட் படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆதித்யா இன்ஃபோடெக்கோட ஐபிஓ 87% வந்து லிஸ்டிங் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் தென் அடுத்ததா NSDL வந்து இருக்கு, 54% வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து ஹைவே இன்ஃப்ராவும் அப்புறம் ரீகால் ரிசோர்சஸ் ஐபிஓவும் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆகஸ்ட்ல நல்ல ஒரு ஐபிஓ சீசனா தான் வந்து இருந்திருக்கு. பட் ஆனா எந்த ஐபிஓலாம் இங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மங்கால் எலக்ட்ரிக்கல் ஐபிஓ, லட்சுமி இந்தியா பினான்ஸ், ஜெம் ஆரோமேட்டிக்ஸ் இது எல்லாமே நெகட்டிவான ஐபிஓ கெயின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஆகஸ்டோட டேட்டால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஐபிஓவோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ஒரு கிரேஸ்ன்றது திரும்ப வந்திருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இப்போ ஃபாலோ அப்பா நிறைய ஐபிஓஸ் வந்து வரப்போகுது. இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து வரப்போகுது வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. ஸோ செப்டம்பர் 2022 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஆர்பிஐ அப்படின்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு டெட்லைன், அதுக்குள்ளே வந்து நீங்க ஐபிஓ லிஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த செப்டம்பர் 30, 2025 அவங்க வந்து ஐபிஓ வந்து ஆகணும். அதுதான் டெட்லைனா வந்து இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் 30 ஐபிஓ வந்துருவாங்க, லிஸ்டிங் ஆயிடுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த மந்த்ல டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து வரப்போகுது. அண்ட் தென் அதுக்கு ஃபாலோ அப்பா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ வந்து வெயிட்டிங்ல இருக்கு, ஓயோட ஐபிஓ வந்து வெயிட்டிங்ல இருக்கு, ஹீரோ ஃபின்காப்போட ஐபிஓ வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இங்க நிறைய ஐபிஓ வந்து வெயிட்டிங்ல இருக்கு. வரட்டும் ஒன்னொன்னா எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா கேபிட்டல் ஐபிஓ வரும்போது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ற பிளான்ல தான் வந்து இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா லிஸ்டிங் என்ன இருக்கும் அப்படின்றதுல. ஸோ ஆனா அது கிடைக்குதா இல்லையான்றது அப்புறம் தான். பட் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியான அலிடாக் யூகே லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு. யூகே பேஸ் பண்ண ஒரு கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இவங்களோட சப்சிடரியா இருக்கு. அந்த அலிடாக் யூகே லிமிடெட் கம்பெனில இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதாவது ஜைடஸ் வெல்னஸ் அந்த அவங்களோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியை வச்சு இன்னொரு கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்ண போறாங்க. அந்த கம்பெனி நேம் வந்து கம்ஃபர்ட் கிளிக் யூகே லிமிடெடா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இங்க யூகேல வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிலேயே ஒரு 3 சப்சிடரிஸ் வந்து இருக்கு. இந்த கம்ஃபர்ட் கிளிக் யூகே லிமிடெட்லயே 3 சப்சிடரிஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து அயர்லாந்துல இருக்கு, இன்னொன்று வந்து யூஎஸ்ல வந்து இருக்கு, இன்னொன்று வந்து இந்தியால இருக்கு. ஸோ அது மூணுமே சேர்ந்து தான் வாங்குறாங்க. ஸோ இந்த கம்ஃபர்ட் கிளிக் லிமிடெட் அந்த கூட இருக்க 3 சப்சிடரிஸ் 100% வந்து அக்விசிஷன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆட் ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இன்னும் வந்து என்லார்ஜ் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் வேர்ல்ட் மார்க்கெட்டே டைவர்சிஃபிகேஷன் ஆவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டீலா வந்து இருக்கு வேர்ல்ட் மார்க்கெட்ல அவங்க வந்து என்டர் ஆகிறதுக்கு. அப்படின்னா அந்த ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. ஸோ விட்டமின்ஸ், மினரல் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இதுல வந்து நல்லா என்லார்ஜ் ஆவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. பட் ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இதுக்கு பெட்டர் ஜைடஸ் லைஃப் சயின்சஸே வந்து போலாம் நீங்க ஜைடஸ் வெல்னஸ் பாக்குறீங்க அப்படின்னா. பட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. ஈஸ்மை ட்ரிப்பை பத்தி நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ ஈஸ்மை ட்ரிப்ல ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. இந்த சிஓட சேஞ்சஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். பிரசாந்த் பிட்டின்றவங்க எம்டில இருந்து ரிசைன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இமீடியட்டா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பிரசாந்த் பிட்டின்றவங்க எம்டில இருந்து ரெசிக்னேஷன் வந்து பண்றாங்க. நிஷாந்த் பிட்டின்றவங்க தான் ஏற்கனவே சிஓ வந்து இருந்தாங்க. பட் அவங்க அந்த டைம்ல ரிசைன் பண்ணிட்டு ஒரு சில இஷ்யூஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்னால ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் தென் சேர்மனா அந்த கம்பெனில வந்து இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட சிஓவான ரிகாந்த் பிட்டியை இப்போதான் இந்த 2025 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இன்னும் சிஓவா அப்படியே தான் இருக்க போறாங்க. பட் ஆனா இங்க சிஓவா இருந்தவங்க இப்போ சேர்மன் அண்ட் எம்டியா வந்து இருக்காங்க. அண்ட் தென் இங்க எம்டியா இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ரெசிக்னேஷனும் வந்து பண்றாங்க. இதை தாண்டி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி ஏற்கனவே இந்த மகாதேவ் பெட்டிங் ஆப்ல வந்து அந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதா இடியோட ரிசர்ச் மூலமா தெரிய வந்தது. ஸோ இடியோட சர்ச்ல தெரிய வந்தது இந்த கம்பெனியும் வந்து இதுல இன்வால்வ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மகாதேவ் பெட்டிங் ஆப்லோட ஸ்கேம்ல வந்து இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு இந்த கம்பெனி வந்து டினை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னமும் அந்த கேஸ் ஆனா ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றத நியூஸா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்த கம்பெனி புது டிராவல் டெக் சிஸ்டம்லாம் டெவலப் பண்றதுக்காக அந்த பிளான்லாம் வந்து இருக்காங்க. பட் ஆனாலும் இந்த கம்பெனி வந்து இன்னும் ப்ரெஷர்ல தான் வந்து இருக்காங்க. இன்னும் அந்த ப்ரொமோட்டர் இஷ்யூஸ் அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் இந்த ஸ்கேம்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆனதுலாம் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. 70% ஸ்டேக் ஹோல்டிங் வச்சிருந்தவங்க இப்போ 40 சில்லறையில தான் வந்து வச்சிருக்காங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ன்றது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே வந்து குறைச்சிட்டு வராங்க. அவங்க பிசினஸ் மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்றது வந்து கேள்விக்குறியா வந்து இருக்கு.
ஸோ அண்ட் தென் இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸும் அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை வந்து பண்ணல. ஸோ இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ கன்சிடர் ஸ்டேஜில் கிடையாது அப்படின்றத உண்மை. அதை தாண்டி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் அதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அந்த ப்ரொமோட்டரியா அவங்க ஸ்ட்ரைக் வந்து விற்கிறாங்கன்றத செக் பண்ணுங்க. கடன் எதுவும் பெருசா கிடையாது, பட் அதுக்கப்புறம் அந்த டிராவல் இக்கோசிஸ்டம்லாம் எப்படி வந்து எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றலாம் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய நியூஸா பேசப்படுறது இந்தியாவும் சைனாவும் அந்த ட்ரேட் டீல் வச்சுப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் தென் சைனாவோட பிரசிடென்ட் 2 பேருமே வந்து பேசியிருக்காங்க. இதுல ட்ரேட் டீல் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ அண்ட் தென் இங்க நம்மளுக்கும் அண்ட் தென் அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த பார்டர் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கு. லைக் வந்து சைனா வந்து நம்மளோட நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அது எங்களுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்தியா வந்து அதுக்கு பதிலாக இல்ல அது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்பவும் அந்த போர் சூழல் அப்படிதான் வந்து இருக்கு அந்த நம்மளோட பார்டர் ஏரியாவில் பார்க்கும்போது. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து ட்ரேடை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2020 ஒரு பெரிய கிளாஸ் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பேன் பண்ணாங்க. அப்போ வந்து டிக்டாக்லாம் கூட பேன் பண்ணாங்க. அது கூட சேர்ந்து நிறைய ஆப்ஸ் வந்து சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இப்போ திரும்ப அந்த சைனீஸ் ஆப்ஸ்ல டிக்டாக்லாம் வரப்போதான் வந்து சொல்லியிருந்தாங்களே. ஸோ அது எல்லாமே இந்த ட்ரேட் டீல் மூலமா தான் நடக்கிறதுனால தான் ஸோ நமக்கும் சைனாக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் வந்து எடுத்துட்டு வர பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க யூஎஸ் வந்து டாரிஃப் 2 கண்ட்ரீஸ்மே வந்து போட்டிருக்காங்க. ஒன்று சைனா, இன்னொன்று நம்ம இந்தியா, 2 பேருக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸோ அதனால நம்ம 2 பேர் ட்ரேட் டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ல போறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான பிளஸ் மூமெண்ட் அமைது அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் இம்ப்ளிகேஷனா வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 15 இருந்து 30 வருஷத்துல ஈக்விட்டிஸா, கோல்டா, இல்ல பிபிஎஃப், இல்ல எஃப்டியா, இதுல வந்து எது வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது நிப்டி 500 வந்து 15% மேல வந்து சிஆர்ஜிஆர் ரிட்டர்ன் வந்து வச்சிருக்காங்க. சென்செக்ஸ் 14% ரிட்டர்னும், கோல்டு 12.5% ரிட்டர்னும், பிபிஎஃப் வந்து 8.1% ரிட்டர்னும், அதாவது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது வந்து 8.1% ரிட்டர்னும், பேங்க் எஃப்டிஸ் வந்து 7.2% வந்து ரிட்டர்னும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வருது அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ்ல டாக்ஸ் அப்ளிகபிள் முன்னாடியே வந்து இவ்வளவு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு இந்த பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம வந்து அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1995 அந்த டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க ரிட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஈக்விட்டிஸ் வந்து அதிகமான அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு போயிருக்கிறது உண்மைதான். இங்க ரிஸ்கியர் பெட்லாம் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஈவன் அவங்க வந்து இங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இருக்கு. அதுக்கடுத்து ஃபாலோ அப்பா வருது கோல்டோட ரிட்டர்ன்ஸா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷனா இன்னமும் நல்லா தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவங்களுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பேங்க் எஃப்டியும் அண்ட் தென் பிபிஎஃப்பும் வராங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஓரளவுக்கு டீசென்டான ஒரு அவுட்லுக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் ஆனா கோல்ட் இதோட அதிகமாக கொடுத்துருக்கு. அதை தாண்டி ஈக்விட்டிஸ் அதோட அதிகமாக வந்து கொடுத்துருக்கு. ஜூலி ஸ்வீட் அசென்ச்சரோட இப்ப இருக்க சிஓ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு அது கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்ன இதெல்லாம் வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். இவங்க இந்த கம்பெனில வேலை செய்யும் போது அதாவது இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெனரல் கவுன்சிலா தான் வந்து இங்க அசென்ச்சர்ல வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஜூலி ஸ்வீட்ன்றவங்க. அப்போ வந்து இந்த கம்பெனியோட சிஓவா இருந்த பீரே நன்டர்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிஓ இருந்திருக்காங்க. அவங்க டைம்ல இருந்தே வந்து ஜெனரல் கவுன்சிலா வந்து சேர்ந்திருந்தாங்க. அப்போ அந்த சிஓ என்ன கேட்டாங்க அப்படின்னா நீ அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணக்கூடாது, இந்த கம்பெனி உன்னால ரன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டாக்ஸ் வந்து போயிருக்கும் போல அப்போ இவங்க வந்து இதெல்லாம் எப்படி என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்காம நான் ஒரு விஷயத்த சொன்னேன். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அந்த டைம்லயுமே வந்து அவங்க சேரும் போது அந்த சிஓ என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க கேட்டதுக்கு அப்புறம் உன்னால இதை தனியா ஹேண்டில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, எடுத்த உடனே உன்னால சிஓலாம் வந்து ஹேண்டில் பண்ணிட முடியாது, கூட என்னோட லீடர்ஷிப்ல ஒரு பார்ட்டா வந்து இரு, அதுக்கப்புறம் நீ டேக் ஓவர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைம்ல அவங்க வந்து ஸ்கில் அவ்வளவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்ப ஸ்கில்லாம் வந்து கிடையாது. பட் ஆனா அவங்க கிட்ட வந்து ஒரு தைரியம் வந்து இருந்துச்சு. என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் எடுத்து பண்ணும் அப்படின்ற தைரியம் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த கம்பெனியோட சிஓவா வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க எக்ஸாக்ட் கோட்டிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜேபி மார்கனோட சிஎஃப்ஓவா இருக்க டைனா டூப்லன்றவங்க ஒரு கோட்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தான் இவங்க மனசுல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கோட்டிங் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பெரிய ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கே அந்த ரோல் வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பயமா தான் இருக்கும். அந்த ரோல் அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த ரோல் வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அண்ட் தென் இது வந்து கரெக்டா நம்மளால பண்ணிட முடியுமா அப்படின்ற பயத்தில் தான் அவங்களே இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல வந்து என்னால முடியுமா இல்ல அப்படின்னா நீங்க கரெக்டான டிசிஷன் தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்காதீங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே அடுத்தடுத்த பொசிஷன் போகும்போது பயம் இருக்கதான் செய்யும். பட் ஆனா அதை வந்து போல்டா வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போல்டா அப்ரோச் பண்ணதான் நான் வந்து சிஓவா நிக்கிறேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஏன் இப்போ இங்க வந்து டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கண்டிப்பா வந்து வரும். பட் அதை நீங்க போல்டா எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது தான் மேட்டரா இருக்கு. உங்களோட ஏஜுக்கும் உங்களோட ஒர்க்குக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. உங்களோட ஒர்க் அண்ட் தென் ஸ்கில் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஹையர் பொசிஷன் வந்து கொடுக்க தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க. உங்களோட சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே இருந்தாலும் கூட உங்களால கரெக்டா ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்ககிட்ட தான் வந்து இருக்கு. அதை நீங்க நம்பிதான் ஆகணும். ஸோ அதை உங்ககிட்ட நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏத்துக்கங்க. தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதுல இருந்து ரீஒர்க் பண்ணி கரெக்டா கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி வந்து போயிடலாம். நான் பார்த்த வரைக்குமே இங்க நிறைய பேர்கிட்ட லீடர்ஷிப் ரோல்ன்றது வரும்போது அவங்க அதில் பேனிக் ஆகிறது வந்து பார்த்துட்டே இருந்தா அதை எடுத்துக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். கர்நாடகா பேங்கோட சிஓவான ராகவேந்திர பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. அந்த எங்க கம்பெனியோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து நாங்க சூப்பரா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். டிவிடெண்ட் ட்ராக் ரெக்கார்டே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு. எங்களோட பேங்க் வந்து சவுண்ட்ஃபுல்லான ஒரு பேங்கா தான் வந்து ஃபினான்சியல் ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் இந்த ஸ்பெகுலேஷன் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி ஒன்று சொல்றாரு. அதாவது வந்து இப்போ ஸ்ரீகிருஷ்ணா ஹரிஹர சர்மாலாம் வந்து வெளியே போனாங்களா, ஸோ அதுக்கான ரீசன் நீங்க நிறைய சொல்றீங்க. பட் ஆனா அது உண்மை கிடையாது. அந்த இடி போனதா இருக்கட்டும், சிஓ போனதா இருக்கட்டும், அதுக்கான ரீசன்ஸ் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் வெளியே போனாங்கன்னா அந்த கம்பெனியா வந்து சொல்லிட்டாங்க. பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல அதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே நீங்க தப்பா சொல்லாதீங்க. ஸோ உங்க தப்பான நியூஸ் வந்து பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து இங்க பெங்களூருக்கு மூவ் பண்ண போறதா அந்த நியூஸஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. எங்கள் வந்து இங்க மங்களூர்ல தான் வந்து இருக்கும் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெங்களூருக்கு மூவ் பண்ற பிளான் எல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் எங்களோட பேங்க் இன்னொரு பேங்க் வந்து மெர்ஜ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிருக்கீங்களாமே, அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. எங்க பேங்க் யார் கூடயும் வந்து மெர்ஜ் பண்ற பிளான்லயும் வந்து கிடையாது. நாங்க வந்து செப்பரேட்டா தான் வந்து ரன் ஆகும். நாங்க வந்து ஒரு 101 வருஷம் பழமையான ஒரு பேங்கா இருக்கும். ஸோ எங்களோட ஆபரேஷன்ஸ் அதே மாதிரி தான் வந்து கண்டினியூ ஆக போகுது. நாங்க யார் கூடயும் அந்த மெர்ஜ் எல்லாம் வந்து ஆகல. இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எங்களோட ஃபோக்கஸ்ல நாங்க வந்து கிளியரா இருக்கும். இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் எங்க சைட்ல வந்து திரும்பும். ஸோ அதுக்கான வேலையை வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தென் எங்களோட லோன் growth எப்படி எடுத்துட்டு வருதுன்ற பிளான் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து எங்க சைட்ல இருக்க நியூஸா வந்து இருக்கு. நீங்க வேற எதுவும் தப்பா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாடா மோட்டர்ஸ்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு. அது சிம்பிளா என்ன இதெல்லாம் வந்து பார்த்தலாம். டாட்டாவோட கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டாடா விங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டாடா விங்கர் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு 9 சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டியா வந்து இருக்கு. நம்ம வந்து இந்த குட்டி வேன் மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். இங்க 9 சீட்டர்ஸ் மட்டும் இல்லாம 55 சீட்டர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இதுல வந்து அந்த ஸ்பேசிங்கோட தனித்தனி வண்டியா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இங்க பேசஞ்சரோட கம்ஃபர்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இண்டிவிஜுவலான ஏசியா இருக்கட்டும், அந்த இங்க யூஎஸ்பி போர்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வந்து இங்க லிஸ்ட் வந்து பண்றாங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டர்ஸ்ல பேசஞ்சர் வெஹிக்கிளான இந்த ஹேரியர், பஞ்ச் அண்ட் தென் இங்க நெக்ஸான் இதை தாண்டியுமே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இங்க லான்ச் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதை சொல்றதுக்காக சொல்றேன். இங்க கமர்ஷியல் வெஹிக்கிலுமே நிறைய ப்ராடக்ட் லான்ச் ஆயிட்டு தான் இருக்கு. அடுத்த நியூஸா லாஸ்டா வந்து பார்க்க போறது இந்த கூகுள் ஸ்டுடியோ ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்களா. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. இது வந்து எனக்கு தெரியாது, 2023 வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ஜெமினி ஏஐ கூட வந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் அதை இப்பதான் வந்து பாக்குறேன். இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து சேட்ன்றதும் நம்மளால சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வந்து இந்த ChatGPT என்ன பண்றோம், நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதுக்கான அவுட்புட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த சேட்ன்றது சூப்பரா வந்து பண்ணிக்க முடியாது. சம்மரைஸோ இல்ல அப்படின்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோமோ அது எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க ரியல் டைம் டேட்டாவுமே இங்க சூப்பரா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செகண்டா வந்து இருக்கு. ரியல் டைம் டேட்டானா இப்போ என்ன கரண்டா மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது மாதிரி கொடுக்குறது. அந்த ரியல் டைம் டேட்டா வந்து டிரைவ் பண்ணி கொடுக்குறது. அது வந்து ChatGPT இருக்க மிஸ்டேக்கா இருக்கு. அது வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா இருக்கிறது வந்து மீடியாவை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இமேஜோ, ஆடியோவோ, வீடியோவோ இதெல்லாமே நீங்க டெக்ஸ்டா கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த கூகுள் வியோ 3ன்றது செப்பரேட்டா வந்து இருக்கும். அண்ட் தென் நீங்க இமேஜ் ஜென்ரேட்டர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க ChatGPTயோட சோரா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இமேஜோ, வீடியோவோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோல வந்து இது மூணுமே வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் வித் டெக்ஸ்டோட அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நாலாவதா வந்து ஏஐ வச்சு நீங்க வந்து ஆப் பில்டிங்கும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த இன்டகிரேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க வெப்சைட்டை வந்து நீங்க டெவலப் பண்ணலாம், தனியாக ஆப்பும் நீங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நீங்க ஏஐ வச்சு இன்டகிரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கணும். பட் ஆனா இது இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க. உங்களோட யூஸ் கேஸ் வந்து எதனா இருக்கு அப்படின்னா அதுல இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. நம்மளும் அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியர் ஆகிறதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கரியருக்கு இன்னொரு டெவலப்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ஓவரால் இதுதான் இன்னைக்கான வீடியோ இருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.